வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா கரூர் நடந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க துரதிருஷ்டவசமாக கூட்ட நெரிசலில் இருந்தாங்க. ஸோ இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஏன்னா ஒரு கட்சி சார்பில் ஒரு பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இருந்தவங்க இது முதல் முறை அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அந்த நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் பற்றியும் தாவேக கட்சியை பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் வெளிவந்த நிலையில் பல சினிமா பிரபலங்களும் நம்ம தளபதியை ஆதரிச்சும் எதிர்த்தும் பல விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஸோ அதனாலே என்னவோ பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அந்த பாதிக்கப்பட்டவங்கள மறுபடியும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மறுபடியும் எதிர்பாராத அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்காக தான் மறுபடியும் உடனே அவங்கள பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்கள பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறு பரவியது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்போது நம்ம தளபதி விஜய் அந்த பாதிக்கப்பட்ட 40 குடும்பங்களை சேர்ந்தவங்களை தனிப்பட்ட முறையில் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியும் மேற்கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இது என்ன எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னா கரூர்லேயே அவங்கள மீண்டும் சந்திக்க யோசனை பண்ணதாகவும், ஆனால் மறுபடியும் அதே இடத்துல பண்ணால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால அந்த 40 குடும்பத்தில் இருந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களை மட்டும் சென்னைக்கு தனிப்பட்ட முறையில் அழைத்து அவர்கள் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லி மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன தேவையான உதவிகள் அப்படின்னு கேட்டு அனைத்து உதவிகளையும் செய்ய நம்ம தளபதி பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ ஆனால் அது அந்த சந்திப்பு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தகவல் என்ன வெளியாகல. ஆனால் சென்னையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத மட்டும் தற்போதைக்கு உறுதியாக இருக்குது. ஸோ மற்ற விவரங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு நம்பலாம். ஸோ தளபதி விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு, எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து எந்த மாதிரியான மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.